Flaxseed gel யூஸ் பண்ணா ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா இருக்க முடி வந்து ஷைனியா, ஸ்மூத்தியா, ஹெல்தியா ஆகுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த Flaxseed gel challenge பண்ணேன். Hey guys, welcome back to my channel. I hope you guys are doing good. So இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த Flaxseed gel ட்ரை பண்ணி ட்ரையா ஃப்ரிஸியா இருந்த முடி வந்து அவங்களுக்கு ஷைனியா ஸ்மூத்தா ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க 7 days ட்ரை பண்ணி. So I thought I'll try it because என்னோட முடி வந்து ரொம்ப dry and damaged because of the hair coloring, bleaching அதெல்லாம் பண்ணனால it's very damaged. So கொஞ்சம் hair care பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு இந்த சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். டிஸ்க்ளைமர், இது வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் கிடையாது பிகாஸ் நான் என்னோட ஹேர் இன்னைக்கு கேர்ள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எப்போ இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்து இந்த சேலஞ்ச் 1 வீக்கு ட்ரை பண்ணேன். அந்த 7 daysமே நான் வந்து டெய்லி ட்ரை பண்ணல, ஒரு 3 days once 2 days once அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு டெய்லி ஹேர் வாஷ் எடுக்க பிடிக்காது, அண்ட் பி அப்படி டெய்லி ஹேர் வாஷ் எடுத்து இருக்கிற 2 முடியும் வந்து நான் டேமேஜ் பண்ணி எடுத்துக்க விரும்பல. ஸோ அதனால நான் வந்து டெய்லி பண்ணல, 2 days once 3 days once அந்த மாதிரி தான் பண்ணேன். எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்தில் 3 times யூஸ் பண்ணேன். அண்ட் ஹியர்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த Flaxseed சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெல் தேவை, அண்ட் அந்த ஜெல்லை பண்ணுறதுக்கு நமக்கு Flaxseeds தேவை. Flaxseeds வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க க்ரோசரி ஸ்டோர்ஸ் இல்லை மளிகை கடை அங்கேயே கிடைக்கும். அண்ட் இந்த ஜெல் வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ வந்து அந்த ஜெல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. பேனா கடாயா, ஐ டோன்ட் நோ வாட் இட்ஸ் கால்ட். எனிவேஸ் அதில் வந்து ஒரு 2 liters தண்ணி ஊற்றிட்டு அந்த வாட்டர் அளவுக்கு பாயில் ஆன உடனே ஒரு 7 to 8 tablespoons ஆஃப் Flaxseeds வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 6 to 7 minutes கழிச்சு இந்த மாதிரி ஜெல் டெக்ஸ்சர் வரும். ஸோ அப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கூல் ஆகிறதுக்கு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டவல் இல்லைனா ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி மேலே இருக்க ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் இப்போ வச்சுட்டு மீதி ஜெல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வாஷ்ரூமில் இருக்கேன். நான் வந்து இந்த ஜெல்லை என்னோட வாஷ்ரூமில் தான் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் என்னோட ரூமில் அப்ளை பண்ணால் கீழே தரையிலலாம் ஆகும் அண்ட் என்னால் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வை நான் இது என்னோட ரூமில் யூஸ் பண்ணல. ஒரு 25 to 30 minutes கழிச்சு நான் ஹேர் வாஷ் எடுத்துட்டேன். ஷாம்பு யூஸ் பண்ணேன். நிறைய பேர் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணல. பட் எனக்கு வந்துட்டு என்னோட முடி ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் என்னோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலி, அண்ட் அந்த ஆயிலினஸோட சேர்த்து இந்த Flaxseedமே இந்த ஜெல் வந்து கொஞ்சம் பிசுன்னு இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாம்பு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஹேர் வாஷ் எடுத்தாச்சு அண்ட் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல. ஓகே, ஸோ இப்போ என்னோட முடி நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ப்ளோ ட்ரை எதுவுமே பண்ணல, நேச்சுரலாக ஹேர் ட்ரை தான் பண்ணேன். அண்ட் டு பி ஆனஸ்ட், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே மிரக்கல் ரிசல்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஒரு வாட்டி யூஸ் பண்ணோடனே ஹேர் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனி ஆகும் அப்படிலாம் ரொம்ப ஓவராக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கொஞ்சமாச்சும் ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு அந்த கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கூட எனக்கு தெரியலை. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட முடி ஷைனியாக ஸ்மூத்தாக இல்லை, ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஃப்ரிஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஐம் கோனா யூஸ் திஸ் 2 more times அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Alright guys, it's day 2 of trying this Flaxseed gel and let's see how it goes. ஸோ டே 2 வந்துட்டு நான் ஜெல் ஜாஸ்தியாக பண்ணேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் வந்து நான் பண்ணப்போ ஜெல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அதனாலே எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்துட்டு நான் ஜெல் நிறையா பண்ணிட்டேன். பட் செகண்ட் டே வந்துட்டு ஐ ஹேட் லாட் ஆஃப் ஜெல் டு ஒர்க் வித், அண்ட் ஜெல் நிறையா இருந்ததுனால என்னன்னு தெரில, இந்த வாட்டி ஐ கேன் ஆக்சுவலி see some good results. முடி வந்து நல்லாவே ஷைனியாக இருக்குது அண்ட் முந்தி இருந்ததை விட கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஃப்ரிஸினஸுமே வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. ஃப்ரிஸினஸ் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு விட இப்போ எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியுது. ஃப்ரிஸினஸ் நல்லாவே கம்மியாக இருக்குது. இந்த வாட்டி ஷைனியாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஜஸ்ட் லுக் அட் தட் ஷைன். நான் வந்து இன்றைக்கி சீரம் கூட அப்ளை பண்ணேன் ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு இந்த சேலஞ்ச் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு வந்து டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல. அண்ட் இதை வந்துட்டு இதுக்கு மேலே எதுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் சரி, ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டோமே, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன்.
அண்ட் இந்த லாஸ்ட் டைம் எனக்கு நல்லாவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. அந்த ஷைனினஸ், அந்த ஸ்மூத்னஸ் அதெல்லாமே கொஞ்சம் வந்துச்சு. பட் ஃப்ரிஸினஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போகலை. கொஞ்சம் ஃப்ரிஸினஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் மச் பெட்டர் தென் த செகண்ட் டே. யூஸ்வலி நான் வந்துட்டு ஃப்ரிஸினஸை டேம் பண்ணுறதுக்கு சீரம் யூஸ் பண்ணேன். பட் இந்த வாட்டி நான் சீரம் யூஸ் பண்ணாமலே எனக்கு வந்து என்னோட ஃப்ரிஸினஸ் ஒரு 75% வந்து டேம் ஆன மாதிரி இருந்தது. ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ், பட் என்னோட முடி வந்துட்டு ஹெவியாக திக்காக ஃபீல் ஆச்சு. எனக்கு எப்படின்னு சொல்ல தெரில, பட் ஐ கேன் ஃபீல் இட். அண்ட் கொஞ்சம் பவுன்ஸியாக ஆன மாதிரி இருந்துச்சு என்னோட ஹேர். அண்ட் ஹேர் க்ரோத்தில் வந்துட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில. ஆப்வியஸ்லி 7 days வந்துட்டு நீங்கள் ஹேர் க்ரோ ஆகணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி ஒரு மந்த் ஃபுல்லாக இந்த சேலஞ்ச் ட்ரை பண்ணிங்கன்னா யூ மைட் பி ஏபிள் டு see good results. I think I'll definitely try this again because எனக்கு ஒரு 3 times யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட்ஸ் அண்ட் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் பிடிச்சிது. ஸோ இன்னொரு 2-3 times யூஸ் பண்ணால் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் டு பி ஆனஸ்ட், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹேர் மாஸ்க், அதாவது வந்து நேச்சுரல் ஹேர் மாஸ்க்ஸ் இல்லை, லைக் த ஒன்ஸ் தட் யூ கெட் ஆன்லைன் நைக்கால, லைக் லாரியல், மொரோக்கன் ஆயில், அந்த மாதிரி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஹேர் டெக்ஸ்டரில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யா, யூ கேன் ஆல்சோ யூஸ் தோஸ் ஹேர் மாஸ்க்ஸ். பட் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஆப்ஷன், ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ் flaxseed gel. Do let me know your thoughts if you've already tried this flaxseed gel. And இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா you guys know what to do. So I'll see you guys in my next video.